என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கியா, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய், எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்தில் இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். உங்களை மாதிரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கணும், பெரிய ஓனர்களை பார்க்கணும், பெரிய அதிபர்களை இப்பயே பார்க்கணும் பயம். எனக்கு அந்த பயம் இல்லை. மக்கள்கிட்ட நேரடியாக போய் சொல்லுவேன், எந்த காசு இல்லை. அவன் கோடி கோடியாக செலவு பண்ணுவான். நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா ஓட்டு போடலையா சொல்லுங்க, ஏன்டா காசு கிடையாது. இப்படிதான் வரப்போறேன். பாராளுமன்ற பத்திரிகையாளர் நண்பர்களாம் கேட்குறாங்க, ஏன் சார் உங்களுக்கு காசு வேணுமே? என்னுடைய பொருளாளர்களே என் தொண்டர்கள் தானே, என்னுடைய தாய்மார்கள் சகோதரர்கள் இவங்க தான், வேற யாரும் என்னுடைய பொருளாளர் கிடையாது. இவங்களை நம்பி தான் நான் வரேன். ஆக நான் பணத்தை பற்றி கூட இப்போ கூட என் கட்சியில் சொல்லுவாங்க, தலைவரே இந்த பணத்துக்கு தயவுசு பணத்துக்கு பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்க, விட்டுருங்க, அதை பற்றி பார்த்துக்கிறோம் பின்னாடி. நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது கிடைச்சா போதும், இதுமே நான் பார்க்காத புகழா. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒவ்வொரு தடையும் பொறுமை. நானா யாரையும் ரவுடிகளாக வளர்க்கணும், அடிதடிக்கு கொண்டு போகணுங்கிற ஆசை எனக்கு இல்லை. ஏதோ அவங்களுக்கு தான் கை இருக்குங்கிற மாதிரி அடிக்கிறது, கொடியை வெட்டுறது. நானும் ஒரு அறிக்கை மந்திரம் தான் கூட, திரும்ப வெட்டுன்னு சொன்னா நீங்க என்ன சும்மா இருந்துருவீங்களா? சும்மா ஆளுங்கட்சிக்காரங்க உடனே உங்க மேல 25 கேஸ போடுவோம், வீட்டு போடும். என்ன திட்டது எதையும் சொல்லிடக்கூடாது. இவங்களை என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லாம கொஞ்சம் குறைச்சு இதுல இருந்து அதுல மாத்தி, அதுல இருந்து இதுல மாத்தி ஒரு வாரத்துக்குள்ள அதை பண்ணிடுவாங்க. அவங்களும் பத்திரிகை தர்மத்துக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இந்த முதலமைச்சர் இப்படி பண்றாங்களே, பழைய கட்சி தலைவர்லாம் பல பிரச்சனை. இதையெல்லாம் நான் மீறி வரணும். அடிக்கிற அடி பயம் கிடையாது. இல்லாட்டி எனக்கு இப்படி லட்சக்கணக்கான தொண்டர்கள் கிடைப்பாங்களா? அடுத்த ஆள் இருந்தால் அந்த கல்யாணம் மட்டும் இடிக்க விட்டுருப்பாங்களா? நான் அதை தான் நீ இழப்புன்னு சொன்னேன். உடனே உங்க இன்கம் டாக்ஸ் கணக்காட்ட முடியுமா? நீ என்ன படிச்சிருக்காங்க? பொன் விழா காசு எடுத்துக்கிட்டு இவர் கட்சி ஆரம்பிச்சோ, அப்போ நீங்க எல்லாம் கட்சி அவ்வளவுதான் ஆரம்பிச்சீங்களா? எவ்வளவு பாருங்க இவங்க புத்தி அது. ஏன்னா அவங்க கட்சி, அந்த கட்சி அப்ப இருந்தே திருடி சொருகி தானே வந்தது. ஏன்னா அது அண்ணா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி. அதுல உள்ள புகுந்தவங்க தானே இவங்கெல்லாம். அதே மாதிரி நெஞ்சுக்கு நீதினு எழுதுவாங்க. நெஞ்சுக்கு நீதி இவங்க சொல்லல, அந்த டைட்டில் பாரதிதாசன் 1923 வச்சுட்டு போயிருக்காரு. இவர் பிறந்தது, பழைய கட்சி தலைவர் பிறந்த 1924. அதுலயும் திருடுதான். கேட்டா பொன்னர் சங்கர் நான் எழுதினேன், அது ஏற்கனவே இருந்த கதை. இவர் என்ன எழுதினாரு? தாய் நாவல் நான் தான் எழுதினேன். அது மார்க்சன் கார்கின்னு ஒருத்தர் எழுதினார். அப்புறம் திட்டின பத்திரிகையில் போறாங்க, ஆமா கார்கிக்கு நன்றி கார்கின். இப்படி திருடுறதுல கில்லடா, அதாவது இடைச்சொற்கள் போய் சொல்லி உட்காந்துக்கிட்டு நான் தான் பாரு. அப்படித்தான் இப்பவும் ஆட்சி ஒருத்தோட ஒப்படைச்சு பாருங்க. ஒருத்தர் கெஞ்சிறாரு, நான் உங்ககிட்ட தான் மக்கள்கிட்ட தான் கெஞ்ச முடியும், இந்த மைக்கு கிட்ட இந்த போஸ்ட் கிட்ட கெஞ்ச முடியும், எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் கேட்க முடியும். என் மக்கள்கிட்ட தான் நான் கேட்க முடியும். அந்த மக்கள்கிட்ட கேட்கறதுனால தப்பு கிடையாது. மக்கள் மன்றத்தில் பேசினாதான் நான் சட்டமன்றமே போக முடியும். மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லுங்க. நான் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்றீங்களா? சொல்ல மாட்டேங்க. எங்க சொல்லுவேன்? கோடி இருக்க லட்சக்கணக்கான கூட்டங்கள் இந்த மக்கள் மன்றத்தில் தான் என்னால சொல்ல முடியும். எப்படியோ ஏதையாவது விஜயகாந்த மடக்கி இருந்து பாக்குறாங்க, மடக்குங்க. நிலையில நான் என்ன சொல்றேன், எதுல மடக்கு? காசுல தானே. நில உச்ச ஆக்கிரமிப்பு, நில உச்ச வரம்பு, நிலத்தை எந்த நேரமும் பதவி 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 பதவியை தக்க வைக்கிறது பார்க்கணும். இந்த பதவியை இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சு போயா, நல்லது செஞ்சா நான் ஏன் கட்சி ஆரம்பிக்க போறேன்? நான் எதற்காக வரப்போறேன்? என்னவே இந்த மக்கள் தூக்கி பந்தாடிடுவாங்க, போ வீட்டுக்கு போ, அதான் நல்ல மனுஷன் இருக்காங்கன்னு சொல்லிப்பாங்களே. நீங்க தான் நல்லவர்கள் இல்லாத அழிக்கிறீங்களே. இன்னைக்கு கரண்ட் இருக்கா? கிடையாது. விவசாயிகளுக்கு என்ன சொல்லி தினந்தோறும் விவசாயி சாகுற, விவசாயத்துக்கு என்ன சொல்லி? ஒண்ணும் கிடையாது. கடனை கட்டாத, கடனை கட்ட. அந்த கூட்டுறவு சங்க கடன். நான் ஒரு திமுக வச்சுங்க, ஊராட்சி தலைவர், நானே ஒரு 10 பேர்ல நிலம் கொடுன்னு சொல்லி கடன் கொடு. இவங்க 10 பேர்ல கடன் வாங்கி, இவங்க ஒரு டிராக்டர் வாங்கிக்கிறது, 4 கிரஷர் ஏதோ ஒன்று வாங்கி போட்டு இதை கடனை கட்டிடுவோம். இல்லை கடனை கட்டாமல் இருப்பாங்க, அவங்கள காணணும். இந்த நேரம் பார்த்து அரசாங்கம் சொல்லிச்சு, நாங்கள் கூட்டுறவு சங்க கடன்லாம் ரத்து பண்ணுறோம். இவங்களுக்கு நிம்மதியாக போச்சு. ஆக தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையான விவசாயிகள். இந்த விவசாயத்திற்கு ஏதாவது முடிவு பண்றாங்களா? கிடையாது. கோதுமைக்கு மாத்திரம் நீங்க 1000 ரூபாய் வாங்கி தரீங்க, நெல்லுக்கு 1000 ரூபாய் கொடுனா ஐயோ 1000 ரூபாய் கொடு. விவசாயியும் வாழணும், அதை நம்பி வாங்குற என் மக்களும் வாழணும். அதுதான் அரசாங்கம், நீ ஆட்சியாளருக்கு அர்த்தம். தைரியமாக தேர்தலை சந்திப்போம், மக்கள் முடிவு பண்ணி உட்கார வைக்கணும். அப்ப நான் அதை பண்றலாம் இல்லையான்னு பாருங்க. இதையெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா உண்மையிலேயே வருத்தங்கள் நிறைய இருக்கு. எந்த திட்டங்களையும் இவங்க செய்யலை. எவ்வளோ தடவை நான் கேட்டேன், அதுக்கெல்லாம் பதில் இல்லை.
குமுதத்தில் அவன் தப்பா போட்டான்னு சொன்ன உடனே கேஸ் போடு விஜயகாந்த் பிடி. ஆயா நான் கேட்டதுக்கு இது வரைக்கும் பதிலே சொல்ல, மற்றதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு சொல்லாம. வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களா? விலைவாசியை குறைச்சிங்களா? பெண்களுக்கு கல்வியை கொடுத்தீங்களா? சமசீர் கல்வியை கொடுத்தீங்களா? இந்த ஜாதி கலவரத்தை தூண்டாம இருந்தீங்களா? மத கலவரத்தை தூண்டாம இருந்தீங்களா? இப்படி நான் கொஸ்டின் மேல கொஸ்டின் வச்சுட்டு போறேன், அதுக்கெல்லாம் பதில காணும். இவரை திட்டினா மாத்திரம் கோபம் வந்துடும், உடனே அறிக்கை. ஆனா இவருக்கு பாராட்டு இல்லைனா தான் ரொம்ப பிடிக்கும். தினந்தோறும் பாராட்டிக்கிட்டே இருக்கணும். நம்மளால அதெல்லாம் முடியாது. தினந்தோறும் அதுக்குன்னு உங்களுக்குன்னு தூக்கி பேசி உங்களை பேசுறதுக்குன்னு சில கூட்டணி கட்சி இருக்கு, அவங்க பேசுவாங்க. ஆஹா வல்லவர், நல்லவர், செம்மொழி தெரிந்தவர், தமிழ் தெரிந்தவர், அப்படி இப்படின்னு இலக்கண நடையில் எதுவும் என்னால் அது முடியாது. பழைய கட்சி தலைவர் அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் நான் மரியாதை கொடுப்பேன் அவரை. நான் என்னைக்கு வயசுல பெரியவர், மரியாதை என்னைக்கு என் மனசுல இருக்கும். அதற்காக மக்களை வஞ்சிச்சா அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் எது கேள்வி கேட்கத்தான் செய்வேன். இவங்க என்ன பண்றாங்க? ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணும்? போன தடவை பழைய கட்சிக்காரரே சொல்றாரு, அணுசக்தி முக்கியமா ஆட்சி முக்கியமானா ஆட்சி தான் முக்கியங்கிறார். இன்னைக்கு சொல்றாரு மத்திய மந்திரி ஒருத்தர், அணுசக்தி முக்கியமா ஆட்சி முக்கியமான, எங்களுக்கு ஆட்சி தான் முக்கியம். நான் சொல்றேன் மக்கள் தான் முக்கியம். முடிவு நீங்க நினைச்சுக்கங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையே தெரியாம ஏன் ஆட்சிக்கு சண்டை போடுறேன்? நான் மக்களுக்கு என்ன வேணும் தான் கேட்கிறேன். என் மக்களுக்கு செய், ஆனா செய்ய மாட்டேங்கிறீங்களே. பொய் சொல்றீங்க. மின்சாரம் இன்னைக்கு பற்றாக்குறை, பொய்னா பொய். அப்படி ஒரு பொய் இந்த ஆட்சியாளருக்கு சொல்ல மாட்டேன். என்னன்னு கேட்டா, எங்களுக்கு காத்தாடியில் மின் காத்தாடி ஒன்று பெருசா இருக்கு பாத்தீங்களா, காற்றாடி ஆடு, அதுல கரண்ட் வரல, காத்து வரல. அது தெரியாதா உங்களுக்கு? 4 மாசம் காத்து வராதுன்னு. 4 மாசம் தான் காத்து வரும், 4 மாசம் மழை வரும், 4 மாசம் வெயில் அடிக்கணும். உங்களுக்கு தெரியாதா? அது வரல. சரி, நீர்ல இருந்து கரண்ட் எடுக்கணும். எந்த நீர் இப்ப இருக்கு? எந்த மேட்டர், எந்த டேம்ல தண்ணி எக்கச்சக்கமா இருக்கு? தெரியாம கேட்கிறேன். அப்ப தொலைநோக்கு பார்வை இருக்காது இல்ல. அப்ப நிலக்கரி இருக்கிறது இந்தியாவில் 2 இடமும் 3 இடமும். ஆக இந்தியாவில் நிலக்கரி இருக்கிற இடத்துலையும் பல பிரச்சனை, பற்றாக்குறை, கரண்ட் இல்ல, தயார் பண்ண முடியலங்க. அப்ப எதை நம்பி இருக்கணும்? அணுசக்தியை நம்பி இருக்கணும். ஆனா இவங்க எல்லாருக்கும் ஆட்சி தான் முக்கியம், அணுசக்தி முக்கியம் கிடையாது. அதாவது ஆட்சி தான் முக்கியம், மக்கள் முக்கியம் கிடையாது. மக்கள் எக்கடாது கெட்டு போட்டு நம்மளுக்கு என்ன, நம்ம ஒண்ணு பண்ணட்டும், ஏதோ ஒண்ணு செஞ்சு விடும். மக்களை நீங்க தயாராகணும். நீங்க எந்தது இப்ப எப்படி துணிச்சிருக்கிறீங்க? நீங்க ஏதோ ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் இன்னைக்கு ஓட்டுக்கு கொடுக்குறாங்க. இடைத்தேர்தலுக்கு பொது தேர்தல் 500 ரூபாய். அது யாருனால? முன்ன 100 ரூபாய் 50 ரூபாய். இப்ப யாருனால கிடைச்சது? தேசிய முற்போக்கு திராவிட ஒரு கட்சி வளர்ந்தனாலதான் உங்களுக்கு 500 ரூபாய் கிடைச்சு. அந்த 500 ரூபாய் வாங்குறதுக்கு அந்த அரசியல்வாதியை நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த நாட்டில் வறுமை இருக்குங்கிறனால நீங்க 500 ரூபாய் வாங்குறீங்க. இந்த இடைத்தேர்தல மதுரையில் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய், 2000 1500. பரவாயில்ல, கூடுதல் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்? இந்த உங்க வறுமையை பயன்படுத்தி ஓட்ட போட்டுறாங்க. ஓட்ட போட்டு முடிச்சோன்னு நீங்க போனீங்கன்னா அதான் காசு வாங்கி தானே ஓட்டு போட்டா, ஓசிக்க ஓட்டு போட்டா போ அப்படின்றாங்க. அதனால சொல்றேன், காசு கொடுத்து தயவுசெய்து ஓட்டு போட. அப்படி உங்களுக்கு காசு வாங்கணும்னா நோட்டை நீங்க வாங்கிக்கிங்க, ஓட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு போடுங்க, வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன்னா உங்க பணம் புடுங்குங்க, நீங்க கொள்ளையடிச்சிட்டு போனது புடுங்க வேண்டியதானே. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்? இந்த நாட்டில் என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் இவங்க பண்றாங்க. இந்த நாட்டில் கலவரத்தை கொண்டு வரணும்னா ஜாதி பிரச்சனை கொண்டு வருவாங்க. ஏதாவது விலைவாசி ஏறிச்சுன்னா உடனே இடஒதுக்கீடு பிரச்சனை கொண்டு வருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே மத பிரச்சனை கொண்டு. இதை தவிர இவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைகள் என்றால் எல்லா ஜாதியிலையும் தான் ஏழைகள் இருக்காங்க, எல்லா மதத்திலையும் தான் இருக்காங்க. அந்த ஏழைகள் தான் காப்பாற்றப்படணும், எல்லாரும் தான். அதுல நான் அப்படி எனக்கு ஜாதி மதம் கிடையாது. இவ்வளவு நாள் நீங்க எப்படியோ இருந்திருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு தடையும் உங்க ஊர்ல நீங்க படுற கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. போலீஸ்காரங்க உங்களுக்கு என்னென்ன தொந்தரவு கொடுக்குறாங்க, ஆளுங்கட்சிக்காரங்க என்னென்ன தொந்தரவு கொடுக்குறாங்க, உங்களை நைஸா மாத்துவாங்க. வாங்க உங்களுக்கு கான்ட்ராக்ட் தர மாதிரி இருக்கு, கட்சி மாதிரி இருக்கு. திடீர்னு சுயேட்சை கவுன்சிலர் கூட ஒரு கிக் இருக்கு. என்னன்னா, சுயேட்சை கவுன்சிலர் வேலை பேசினா 5000 ரூபாய் தான், அதுக்கு மேல இல்லை. அதே சுயேட்சை கவுன்சிலர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் சேர்ந்தா அவனுக்கு வேலை 5 லட்சம் ரூபாய். அதுக்காகவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் சேர்ந்துடலாமா? என்னுடைய உண்மையான ரத்தம் இங்க இருக்கு, என்னுடைய உண்மையான தொண்டர்கள் இங்க இருக்காங்க. இதை தவிர எனக்கு பத்திரிகை நண்பர் அவங்களுக்கு தெரியும் திருச்சியில் எவ்வளவு பத்திரிகை. இங்க இன்னைக்கு எவ்வளவு நேரம் 5 மணி நேரம் நின்னே. இது என்ன சாதாரண ஊர்வலமா? காசு கொடுத்து கூட்டிட்டு வர முடியுமா? இது என்ன சாதாரணமா? இதெல்லாம் ரத்தம். இவங்களை உங்களால அழிக்க முடியாது, அழிக்கவே முடியாது. உழைப்புல வந்தது. 1 ரூபாய் சம்பாரிச்சா 10 பைசா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எடுத்து வை. 10 பைசா 25 பைசாங்கிற சொல்ற கூட்டம்
வெட்டிட்டு வேணா மொத்தமா கட்டிக்கிட்டே வந்துருவாங்க. அப்படிப்பட்ட கூட்டம் தான் என்னுடைய கூட்டம். அரவணைச்சு போறதுக்கு தாய்மார்கள் ஆசீர்வாதம் பண்றதுக்கு எத்தனையோ பெரியவர்கள் இருக்காங்க. அது வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருக்கும் பயப்பட மாட்டோம். இது ஆணவ பேச்சு இல்ல, நம்பிக்கையான பேச்சு. என் மக்களுக்கு மேல உள்ள நம்பிக்கை வச்சு நான் பேசுறேன். கேட்டா ஆணவ பேச்சுப்பாங்க. எந்த ஆணவம் கிடையாது, நம்பிக்கையின் வாயிலாக தான் பேசுறேன். ஃபைல் பண்ணுவாங்க, அட்டெம்ப்ட் மர்டர்னே போடுவாங்க, உடனே பொய் இவங்க இஷ்டத்துக்கு. இதே ஆளுங்கட்சிக்காரங்க செஞ்சா சும்மா ஒரு பெட்டி கேஸை போட்டு வெளியே விட்டுறோம், நாளைக்கே வெளியே வா அப்படின்னு. அப்படிப்பட்டவங்க தான் இந்த பழைய கட்சி ஆளுங்க. மக்களை சிந்திங்க, ஒரு தடவை சிந்திங்க. என்னைக்கு விலைவாசி குறைஞ்சிருக்கு? சமசீர் கல்வி நான் கொண்டு வரேன், நான் சொல்றேன். முடியுமான்னு சிலர் கேட்பாங்க. முடியும். எங்க சமசீர் கல்வி ஏன் கொடுக்க முடியாது? இந்த எத்தனையோ ஏழை தாய்மார்களுக்கு உங்க பிள்ளைகளும் ஆங்கிலம் படிக்க முடியும், இங்கிலீஷ் படிக்க வைக்க முடியுங்கிறதா என்னுடைய சாதனையாகத்தான் நினைக்கிறேன். இங்க மேல இருக்கிறவங்க எத்தனையோ பெரிய பணக்காரங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட இங்கிலீஷ் பேசுறாங்களே, நம்ம பிள்ளை இங்கிலீஷ் பேச முடியும். அதுதான் சமசீர் கல்வி. தனி மனித வருமானம் உங்களுக்கு கிடைக்க செய்யணும். பார்ப்போம். இப்பவும் சொல்றாங்க வருஷத்துக்கு 5 லட்சம் பேருக்கு வேலை தரேன் இருக்காங்க. பார்ப்போம். இந்த 2008 முடிஞ்சோன்னா 5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குதாங்கிறத பாருங்க. ஏனால் இவங்க திட்டங்கள் தான் போடுவாங்க, செயல்படுத்த மாட்டாங்க. அருமையா அறிக்கை கொடுப்பாங்க. 9ஆம் தேதி விஜயகாந்த் பேரணி வைக்கிறானே என்னன்னு பொய் சொல்றதுக்குன்னே ஒரு போலீஸ் இருக்கு. அவங்களுக்குன்னு இருக்கு 2-3 செக்டார். உளவுத்துறைன்னு வச்சிருப்பாங்க, இல்லாட்டி ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று செய்வாங்க. கேட்டா அதுல 3 லட்சம் பேர் வந்து அவங்க 30,000 பேர் தான். அதையும் கேட்டு இந்த ஆளுங்கட்சிக்காரங்க நம்பிக்கிட்டு இருப்பான், ஓஹோ விஜயகாந்துக்கு 30,000 பேர் தான் கூடினாங்களான்னு. இந்த உணர்வுள்ள கூட்டத்தை வச்சு நான் தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்ன நான் தயார்படுத்திக்கிட்டே இருக்கேன். எப்படி இருக்கு என் ஜனங்கள், என் மக்கள் என்னை எப்படி நம்பி இருக்காங்க? இல்ல நான் அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை, அவங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை. இதுதான் இந்த கூட்டம் தான். இதே நான் திருச்சிக்கு வெளியே வச்சிருந்தா இதை விட இன்னும் 3 பங்கு பிரம்மாண்டமான கூட்டம் இருந்திருக்கும். இந்த காவல்துறையை நல்ல துறையா மாத்துவாங்கன்னா அதுக்குள்ளே இவங்க காவாலித்துறையா தான் மாத்துவாங்க போல. காவல்துறையா காப்பாற்றுற துறையா அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க. ஏன் இதெல்லாம் சொல்லணும்? நான் இன்னைக்கு கூட அரசாங்கம் படத்துல காவல்துறை அதிகாரி தான் பண்றேன். நல்ல காவல்துறை அதிகாரி இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் தான் சொல்ல வரேன். ஆனா இவங்க காவாலிகளுக்கு தொலை போறாங்களே. அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க இருக்கிற காவாலி பல்களுக்கு காசை வாங்கிட்டு சரி போ வெட்டு குத்து நாங்க இப்படி திரும்பிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இதுக்கு பேரா காவல்துறை? கேவலமான துறையாக இருக்கு. நான் நினைச்சு பார்க்கிறேன். என் கற்பனையில எங்கெங்கயோ காவல்துறை நினைச்சிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டே இருக்கு. என்ன 5 வருஷம் கழிச்சு நீ எப்படி இருந்தாலும் மாறதான் போற. அடுத்து எந்த ஆட்சி வந்தாலும் இப்ப இருக்கிற இந்த கமிஷனர் உடனே ஆகா இவர் ரொம்ப நல்ல வேலை பார்த்தாரு, நீங்க என்ன கையெழுத்து போட்டா கொடுக்க போறீங்க? கொடுக்கவே மாட்டீங்க. இந்த டிசி நல்ல டிசி, இந்த ஏசி நல்ல ஏசி, இந்த எஸ்பி நல்ல எஸ்பி நான் சொல்ல போறீங்க கிடையாது. இவங்க அரசாங்கத்துக்கு எப்பவுமே கூஜா தூக்குற மாதிரி தான் இருப்பாங்க. ஆக இவங்க தூக்கி அடுத்த 5 வருஷம் இன்னொரு ஆட்சி வந்தா இவங்க எல்லாரையும் பந்தாடுவாங்க. அப்புறம் எங்க காவல்துறை உருப்பட்ட மாதிரி தான் எங்க மக்களை காப்பாற்ற போறோம். காப்பாற்ற மாட்டாங்க. நான் இதெல்லாம் உண்மையில உணர்வுல சொல்றேன். பெண் காவல்துறையில சேர்ந்தவங்க எவ்வளவு பேர் எப்படிப்பட்ட மன வேதனைப்பட்டு சொல்லியிருக்காங்க தெரியுமா? வெளியே சொல்ல முடியல. அவங்க பெண்கள். ஆனா அவங்களா எப்படி இருக்கணும்? காவல்துறை பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம நாட்டில் இந்திரா காந்தி இருந்தாங்க, பிரதிமா பாட்டீல் ஜனாதிபதி இருந்தாங்க, இன்னைக்கு சோனியா காந்தி இருக்காங்க, ஜெயலலிதா இருக்காங்க, இப்படி பலர் இருக்காங்க பெண்கள். அது மாதிரி நீங்களும் வர முடியும். ஆனால் இவங்க போட்டு அமுக்குறாங்க. பெண்கள் உயரக்கூடாது, பெண் சமுதாயம் வளரக்கூடாது. அதனாலதான் சொல்றாங்க, நீ பேப்பர்ல போட்டிருக்கு, பெண் குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு வருமானம் ரிட்டர்ன்ஸ் கிடையாது, அது திரும்ப கிடைக்கும். ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அவன் வேலை பார்க்காட்டும் சரி, ரவுடியா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அமௌண்ட் ஒரு வாங்கி வச்சுக்கலாம்னு நினைக்கிறான். ஆனால் இளைஞர்களை நான் சொல்றது என்னென்றால், உங்க தாய் தகப்பன் சொல்லுவாங்க, அப்பா நம்ம அக்கா தங்கச்சியை கட்டி கொடுத்தோம், அதுக்கு செலவு பண்ணியிருப்போம், அதுக்கு தாண்டா இந்த வருமானம் வாங்க, போதும் இதுவரைக்கும் நீங்க செலவு பண்ணுது, இனிமே கேட்காதீங்க. ஏன்னா நாளைக்கு எனக்கு 2 பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தைக்கு இன்னைக்கே 10,000 ரூபாய் நகை, நாளைக்கு அது 50,000 ரூபாய்க்கு பண்ண நான் எங்கே போய் நிற்பேன்? ஆகையினால்தான் இந்த வரதட்சணை கொடுமை வேணான்னு நான் சொல்றேன். என் பேரை அசிங்கப்படுத்த, நான் காசுக்கு ஆசைப்பட்டதான் என் பேரை அசிங்கப்படுத்த போறேன். இப்ப 50 லட்சம் ரூபாய் நான் எப்படியா என் மகளிருக்கு டெபாசிட் பண்றேன்? என் சொந்த பணங்கிறேன். காசுக்கு ஆசைப்பட்டு இருந்தா தானே. காசுக்கு என்னைக்கும் ஆசைப்பட மாட்டேன். காசுக்கு ஆசைப்பட்டு அது தெரியும் எப்படி எப்படிலாம் இன்னும் எவ்வளவு இடம் வாங்கியிருப்பேன், இன்னும் பொறாமப்பட்டிருப்பாங்க. நான் ஆசைப்பட்டதுண்டு, அதிக பேராசைப்பட்டதுண்டு.
இந்த மாதிரி தாய்மார்களும் இப்படிப்பட்ட தொண்டர்களும் எனக்கு மேலும் மேலும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டது உண்டு. நீ நியாயமான, நீ போகின்ற பாதை நல்ல பாதையா இருந்தா நிச்சயமாக நல்ல வழி கிடைக்கும். நான் போற பாதை நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து போறேன். என் நல்ல மக்களை நான் தேடி போறேன். ஆகையினாலதான் எனக்கு தெய்வம் எனக்கு நல்ல வழியை கேட்டது. போங்க போங்க. இந்த உணர்வு சொன்னா உங்களுக்கு தெரியுது. உங்க ஊர்ல நீங்க இருக்கீங்க, ஒவ்வொருத்தங்களும் என்னென்ன கஷ்டப்படுறீங்க, எப்படி எப்படி இந்த தாலுகா ஆபீஸ்லயும் கலெக்டர் ஆபீஸ்ல எப்படி எப்படி லஞ்சம் வாங்குறாங்க, எப்படி எப்படி ஹாஸ்பிட்டல் லஞ்சம் வாங்குறாங்க உங்களுக்கு தெரியுது. எந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட இன்னைக்கு மருந்து வகைகள் கிடைக்கலங்கிற உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியறத நானாவது ஏதோ ஒரு டாக்டர் வானா வந்துடும், ஆனா உங்களுக்கு தெரியும். ஆகையினால உங்களுடைய மன உளைச்சல் நீங்க எப்படி சொல்றது? நான் ஊழலை ஒழிப்பேன். உடனே சிரிப்பாங்க. விஜயகாந்தாவது ஊழலை ஒழிக்கிறதாவது. ஏன்னா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலை நான் ஒழிக்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்காகத்தான். அதான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் யாரையும் சொல்ல என்னையே வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு குழந்தை பிறகுது, ராத்திரிக்கு போய் அட்மிஷன் பண்றேன் என் சம்சாரத்தை. ஐயா என் சம்சாரத்துக்கு வயிறு வலி, சரி சரி விட்டு போய் நாங்கள் பார்த்துக்கிறோம். காலையில் 5 மணிக்கு ஃபோன் வருது, உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சான். வேகமாக ஓடியாரு. ஐயா எனக்கு குழந்தை பிறந்துருச்சா. என்ன குழந்தை? ஒரு 100 ரூபா கொடுத்து சொல்றேன். அட பாவிகளா, நான் பெத்த பிள்ளைக்கு நான் 100 ரூபா கொடுத்து கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலத்துல இந்த ஆட்சியாளர்கள் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி ஆஸ்பத்திரி இருக்கு. இதை சொன்னா விஜயகாந்த் தப்பானவன். விஜயகாந்துக்கு என்னது, அவரு முகம் தொங்கி போச்சு, சினிமாவில் போய் நடிச்ச முடியல, அதுக்காக அரசியலுக்கு வந்தார். இந்த வரேன் உங்களை சந்திக்கிறேன் பார்க்க. ஆனா இவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே கூட்டணி. நாங்கள் தான் தொழிற்சாலை கொண்டு வந்தோம், ரொம்ப சந்தோஷம். எந்த தொழிற்சாலை கொண்டு? குண்டாய் கார் கம்பெனி கொண்டு வரலையா, சந்தோஷம். ஃபோர்டு கார் கம்பெனி கொண்டு வந்ததில்ல, சந்தோஷம். எல்லா கார் கம்பெனியும் என்ன லஞ்சம் வாங்கியிருக்கான்னு கேளுங்க, என்ன பங்கு வாங்கியிருக்கான்னு கேளுங்க, அப்பதான் தெரியும். அவனை போய் கேட்டவன் அழுகுறான், நோக்கியா கம்பெனிக்காரன் அழுகுறான். என்னையா இது? இதை உடனே பழைய கட்சி தலைவர் சொல்றாரு, நிரூபிக்க முடியுமா? திருடன் தன்னை திருடன் எங்கேயா நிரூபிக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் உண்மை. சொன்னா அவங்க புரியறது கிடையாது, நிரூபிங்க அப்படின்னு. அப்படி நான் இன்னைக்கு நிறைய பேசினா நீ காலையில் 5 மணிக்கே ஃபோன் போட்டுருவார். இதெல்லாம் போடக்கூடாது, நீங்க பத்திரிகையில் போட்டீங்கன்னா உங்களுக்கு விளம்பரம் கொடுக்க மாட்டேன், கட்டு. அப்ப முதலாளிகளுக்கு என்ன வருமானம்? அவங்களுக்கு சொல்லி குத்தம் கிடையாது.